ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு தரமான ஒரு செட் ஆஃப் வேர்ல்ட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்ட் மூவிஸ் அண்ட் ஹாலிவுட் மூவிஸ். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமர்ஷியல் மூவிஸும் இருக்குது அண்ட் வேர்ல்ட் மூவிஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய ஹீரோஸ், நமக்கு பிடிச்ச ஹாலிவுட் ஹீரோஸ் நடித்த படம் தான். அண்ட் வேர்ல்ட் மூவிஸ் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்கன்னா, அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்துங்களோட நாலேஜ் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி வந்து நான் இந்த படத்துங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்குன்றவங்களுக்கு இருக்கிற மித்த படத்துங்களை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வளவளன்னு பேசப்போமே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிடேட்டர் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கதை வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அர்னால்டு அவரோட குரூப்போடு சேர்ந்து, டச்சு அவரோட கேரக்டர் நேம் வந்து டச்சு. ஸோ அவர் வந்து அவர் குரூப்போடு சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸோ டாக்டர்ஸோ அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. பட் ஆனால் வந்து அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அபண்டன்ட் பை அன் ஏலியன். ஸோ அந்த ஏலியனை கண்டுபிடிச்சி எப்படி இவர் கொள்கிறாருன்றதை தரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரிடேட்டர் படம் வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படம் வந்து உண்மையிலே தரமாக இருக்கும். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா டாப் கன் அண்ட் டாப் கன் மேவரிக். ஸோ 2 படம். ஸோ டாப் கன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம டாம் க்ரூஸ் நடித்த படம் தான். ஸோ டாப் கன் மேவரிக் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. 2022 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2022 வந்துச்சு. டாப் கன் வந்து இதோட பழைய பாட்டு. ஸோ யூஎஸ் நேவியில் இருக்கிற அந்த ஏர்பேஸ், அந்த ஃபைட்டர் பிளேன் ஓட்டுவாங்க இல்லையா, பைலட்ஸ். ஸோ அவங்கள பற்றின ஒரு கதை தான். ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா, டாம் க்ரூஸ் வந்து அவரோட வேலையை விட்டுருவார், 2 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுருவார். பட் ஆனால் வந்து என்ன பண்ணுவார்னா, திருப்பி ரீஜாயின் பண்ணுறப்போ அவர் ஃப்ரெண்டு இறந்ததுனால எமோஷ்னலாக அந்த வேலையை விட்டுருவார். திருப்பி ரீஜாயின் பண்ணுறப்போ ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் சார்லி, அந்த ஹீரோயின், அவங்க கூட வந்து லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு ட்ரெஜடிக்கான ஒரு படம் தான் இது. ஸோ ஆக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து தரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டாப் கன் படத்தை பாருங்கள், டாப் கன் மேவரிக் படத்தையும் பாருங்கள். ஸோ 2மே தரமான படங்கள். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா தி ரோட் ஹோம். ஸோ இந்த ரோட் ஹோம் படத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அதாவது கொரியாவில் இருக்குது, இது ஒரு கொரியன் மூவி. ஸோ இந்த ஒரு கொரியாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவார்னா, அவரோட சொந்த கிராமத்துக்கு வருவார். எதுக்குன்னா வந்து அவங்க அப்பாவோட ஃபியூனரலுக்கு வருவார், அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு. ஸோ அந்த ஃபியூனரலுக்கு வரப்போ வந்து அவங்க அப்பாவோட பாஸ்ட் பற்றி கேட்பார், அவங்க அப்பாவோட பாஸ்ட் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுவார். ஸோ படம் வந்து உண்மையிலே ஒரு தரமான படம். ஸோ வேர்ல்டு மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். என்னென்னா, ஒரு சீன் மட்டும் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஒரு சீனில் வந்து அந்த ஹீரோயின் கண்ணிலேருந்து இப்படி தண்ணி ஊற்றும். அந்த தண்ணி ஊற்றுறப்போ வந்து அந்த பாயிண்டில் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வச்சு நமக்கு வந்து கன்வே பண்ணுன்ற விஷயம் இங்கே நிறையா கன்வே பண்ணுவாங்க. ஸோ கொரியன் மூவிஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த ரோட் ஹோம் படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிள். ஸோ இது ஒரு மல்டி லாங்குவேஜ் படம். இதில் வந்து நிறையா லாங்குவேஜஸ் வரும். பட் ஆனால் இது இங்கிலீஷ் மூவியாக என்ன மூவின்னு எனக்குமே தெரில. ஏன்னா மல்டி லாங்குவேஜ் மூவியாக வரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ ஒரு 4 கம்யூனிட்டி பீப்புள் அக்ராஸ் 3 காண்டினென்ட்ஸ், அந்த ஒரு 3 காண்டினென்ட்டில் இருக்க ஒரு 4 ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த பேபிள். ஆனால் இந்த இந்த 4 கதையும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்நெட்டில் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து தரமாக கொடுத்துருப்பாங்க இந்த பேபிள் படத்தில். ஸோ அதனால் வந்து இந்த பேபிள் படத்தை பாருங்கள். அண்டு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நிறையா தரும். ஏன்னா இது ஒரு விதமான வேர்ல்டு மூவி தான், அதனால் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் ஐலாண்ட். மார்ட்டின் ஸ்கார்செஸியோட அந்த ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் இந்த ஷட்டர் ஐலாண்டு வந்து ஒரு பேஸுன்னு சொல்லலாம். இந்த ஒரு படம் என்னன்னா, ஒரு 2 யூஎஸ் மார்ஷல்ஸ், அதாவது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ஷட்டர் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டில் இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பேஷண்ட் தப்பிச்சு போயிருப்பாங்க. அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து இவங்க 2 பேர் வருவாங்க. பட் ஆனால் அந்த கண்டுபிடிக்க அந்த இடத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்கும் லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு. ஸோ அதை தான் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆக்டிங் தரமாக பண்ணியிருப்பாங்க. லியோனார்டோ டிகாப்ரியோட ஆக்டிங்கே தரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவரோட ஆக்டிங் அண்ட் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட ரைட்டிங்காகவே இந்த ஷட்டர் ஐலாண்ட் படத்தை பார்க்கலாம். ஸோ அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா வந்து தி ஆட்டோப்சி ரிப்போர்ட் ஆஃப் ஜெயின் டோ. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ரீல் ரிவ்யூவர்னு நம்ம சேனல் இருந்தப்போ நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு தரமான ஹாரர் மூவின்னு தான் சொல்லணும். என்னென்னா, ஒரு க்ரைம் சீனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ அந்த பாட்டம், அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம போலீஸ்க்கு வந்து
ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி வந்து ஒரு பொண்ணோட டெட் பாடி. அதை அட்டாப்சி பண்ணுறப்போ அந்த பொண்ணோட டெட் பாடி அட்டாப்சி அனுப்புகிறாங்க. அப்போது வந்து அந்த பொண்ணோட பேர் ஜெயின் டோன்னு தெரியுது. அதனால வந்து அட்டாப்சி பண்ணுறப்போ ஒரு சில ஹாரரான விஷயம் நடக்கும். ஸோ அந்த ஹாரரான விஷயத்த வந்து வேறு லெவலில் லைட்டிங் வைஸும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். அது எப்படி அது விதிப்படி ட்ராவல் ஆகும். ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாத விதிப்படி இந்த பாடி எங்கெல்லாம் போதோ அங்கே வந்து ஒரு சில அசம்பாவிதம் நடக்கும். அப்படி போய் தான் ஃபஸ்ட்டு சீனில் நடக்கிற அந்த அசம்பாவிதமும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அட்டாப்சி பண்ணுறப்போ நடக்கிற அசம்பாவிதங்களும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பேய் அந்த பொண்ணு தான். பட் ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. பேயை கண்ணிலே கட்டாமல் நமக்கு மரண பீதியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் ஆஃப் ஜெயின் டோ. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா மிட்சோமர். இந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு டே லைட் த்ரில்லர்னு சொல்லலாம். இதில் வந்து நைட் லைட்டிங்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டே லைட் தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இவங்களோட ஃப்ரெண்டோட ஒரு தீவு மாதிரி, ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. ஆனால் அவனுங்க எல்லாருமே வந்து கொடூரமானவங்கன்றதை படத்தோட எண்டில் காமிப்பாங்க. ஸோ அது வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறையா விஷயம் இருக்கிறதுனால இந்த மிட்சோமர் படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. இது தயவு செஞ்சு உங்கள் ஓன் ரிஸ்கில் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நிறையா தரதுனால இந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ண வேணான்னு விரும்புகிறேன். ஸோ வேர்ல்டு மூவி பார்க்கணுன்றவங்க பார்க்குறதுனா இந்த படத்தை பாருங்கள். பட் ஆனால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவ்னா இந்த படத்தை பார்க்குறத நீங்கள் தடுத்துக்கிறது நல்லது. ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் மூவி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு கொரியன் மூவி தான். நம்ம வெட்டரன் டைரக்டர், லெஜெண்டரி டைரக்டர் கிம் கி டுக்கோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங் இந்த படம் தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு 4 சீசன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். 4 சீசன்ஸ்லேயும் 4 எமோஷன்ஸ் நடக்கும், 4 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். கடைசியில் கிம் கி டுக்கே நடிச்சிருப்பார். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு புத்திசம், அந்த ஒரு மைண்டு இன்னர் பீஸ், அந்த இன்னர் மைண்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். என்ன தான் வந்து ஒரு விஷயம் நமக்கு தேவைனாலும் நம்ம மைண்டு செதறிச்சுன்னா அது எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுன்றதை வந்து கிம் கி டுக் வந்து அழகாக காமிச்சிருப்பார். ஒவ்வொரு இதுவுமே செட்டே போடாமல் ஒவ்வொரு சீசன்லேயும் தனித்தனியாக இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 4 சீசன்ஸ்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்களானே நிறைய சஜஷன்ஸ் வரும். இது யூடியூப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் இருந்துச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஓடிடிலையுமே இது படம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு தரமான கொரியன் மூவி. கொரியன் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன படத்துங்களில் பாதி படம் வந்து இந்த பேபிளாக இருக்கட்டும், ஷட்டர் ஐலாண்டாக இருக்கட்டும், அட்டாப்சி ரிப்போர்ட் அண்ட் மிட்சம்மர் அண்டு ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18+ படம். ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறத தடுத்துக்கோங்க. அண்ட் டாப் கன் மேவரிக் அண்ட் ப்ரிடேட்டர், நீங்கள் அந்த த ரோட் ஹோம், இது 3மே வந்து டீசெண்டான படம் தான். இது நீங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மித்த படத்துங்களை வந்து நீங்கள் ஃபேமிலியோட, ஷட்டர் ஐலாண்ட் கூட ஓகே, அட்டாப்சி ரிப்போர்ட், மிட்சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால், இது நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.